தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் ஆதரவை பெற்ற தாவேக தனது பெரும்பான்மையை 120 தொகுதிகளாக உயர்த்தியது. இதையடுத்து தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் சி. ஜோசப் விஜய் எனும் நான் என கூறி தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக அரங்க மதுர விஜய் பதவியேற்றுக் கொண்டார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இவ்விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன், விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, விஜயின் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து தாவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த், தாவேக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், வெங்கட்ரமணன், பிரபு, கீர்த்தனா ஆகிய 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். குறிப்பாக அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் அமைச்சராக பதவியேற்ற போது முதலமைச்சர் விஜய் எழுந்து நின்று கரகோஷங்களை எழுப்பினார். செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.